என்னாச்சு மாவும் மௌனங்க நீ மட்டும் வந்துட்ட? அவள் அண்ணன் வந்திருக்கான்ல, அண்ணன் வந்து எதுவும் தூக்கிட்டு போயிட்டான், இன்னைக்கு தூக்கிட்டு போயிட்டான். ஏசு கூட விளையாடட்டும். அங்கே கொடுத்துட்ருக்கேன். அண்ணன் கேட்காமல வேறு என்னச்சு, நானும் வேலைக்கு பண்ணலாம், மாமாவுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மாமா தான் கூப்பிட்டு போய் சொல்லிட்டு. என்னதான் நினச்சி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு நீ இன்னும் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருக்க. எனக்கு பிடிக்கலப்பா, என்னை என்ன செய்ய சொல்லுதீங்க? மாமா எதுனாலும் என்னை பிளாக்மெயில் பண்ணுது. நீ அவன் பண்ணுறது பிடிக்கலங்கியே அப்புறம் இருனா இருக்க மாட்டக்கா. அவன் வந்தோடனே அவன் கூப்பிட்டான்னு போயிருந்த. அதனால தான் அவன் அந்த வார்த்தை வரான். கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு, அதுக்கப்புறம் வந்து அதனால வருவான். அதுக்கப்புறம் இருங்கன்னு நான் சொன்னேன், நீ கேட்க மாட்டேக்க. கழுத்து முன்னாடியே மாமா என் கூட இருந்து பழகிட்டலாம். அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா. கோவத்தில் இருந்தாலும் மறுபடியும் மாமா வந்து பேசிடுது. எனக்கு பேசுகிறோட என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் சொல்லுது, நீ இங்கே இரு. இங்கே இருந்தால் அவன் எப்படி வருவான்? வரமாட்டான்டா. விட்டுட்டு வந்தேன்னு வைங்க, மாமா தேவையில்லாத வேலை ரொம்ப பார்க்கப்பான். என்ன வேலை பார்க்கலாம்? அது விடுங்கப்பா. திட்டணும், கோவம் தான் என்கிட்ட காமிக்கணும். திட்டாலும் அவங்க கூடயே இருக்கணும். உலகத்தில் காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சவன் இப்படியே அடிக்காத. மாமா சொன்னால் அதிசயமாக இருக்காது. கேட்டால் நீ காதல் பண்ணதாருன்னு சொன்னேன். நீ ஏன் எப்படி பேச? சும்மா இருடி. அது நான் ஃபஸ்ட்டில் போய் கேட்குறது பிடிக்காமல் கோவப்பட்டுச்சு. அப்புறம் நான் வேறு பிடிக்குன்னு சொல்லிட்டேன்னா அது அப்படியே கோவப்பட்டு பழக்கப்படுத்திட்டு நீ ஏற்றுனாலும் என்கிட்ட தான் காட்டும். இப்போவுமா ஊரில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க சொல்லு. இவ்வளோ கோவத்தில் அடித்தாலும் திட்டினாலும் என்னை விட்டு போகாதம்மா, என்கிட்ட தான் இருந்து பேசிட்டு சமாதானப்படுத்தும். அவன் நல்லா அவனுக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்றி வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறான். வீடுங்கப்பா. இன்னைக்கு மட்டும் உன்னை இங்கே அனுப்பிட்டேன். என்ன நைட்டு இந்த வேலைலாம் முடியும்லப்பா, அந்த தச்சு கழிக்கிற அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வர லேட் ஆகும், நீ முடிச்சா இருப்ப, தூங்க மாட்டேன். அப்புறம் மறுபடியும் ஐயர் வருவார்ல காலையில், மறுபடியும் இங்கேருந்து கிளம்பணும், நீ டிஸ்டர்ப் ஆக, நீ தூங்க அப்படி சொல்லிட்டு. அங்கே தனியாக வர தூங்க மாட்டேன்ல, அதான் நீ அங்கே போய் படு அப்படி சொல்லிட்டு. யாருக்கு தான் அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான்? வந்துட்டு அவ்வளோ வீட்டாட்கள் வரல போலப்பா. மாமா லீவ் போட்டால் அவங்க லீவ் போட முடியாதான், அவங்க இப்போ வேலை இருக்குது வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் நீங்களே காய்ச்சி வச்சுட்டு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போவே கேட்டிருந்தா பிளான் போட்டதான். ஆனால் வந்து மாமா வேறு 2 மாதம் லீவ் எடுத்துட்டு வந்துச்சுல, அதனால் மாமாவே இருந்து கேட்டுச்சு சொல்லிட்டோம். அந்நேரம் வேலையை முடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு இங்கே தெரியாதுல்ல, மாமா தானே இடம் வாங்கி கொடுத்துச்சு. அதனால் மாமாவே முடிக்க சொல்லிட்டாங்க. இப்போ முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே இருக்கலாம், அதனால தான் மாமா சீக்கிரம் பால் காய்க்கணும்னு சொன்ன உடனே சரி காய்ச்சி வச்சுட்டு போகலான்னு பார்க்க. புது வீடு கட்டி பால் வைக்க வரலன்னா அப்போ ஓமாண்ட வைப்பாவெல்லாம் யாருப்பா? மாமா தானே எல்லாம் பண்ண சொல்லிச்சு. மாமா என்னை தான் இருக்க சொல்லிச்சு, வா நம்ம 2 இருப்போம்னு சொல்லிச்சு. நான் மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். நான் அம்மா தங்கச்சி எல்லோரும் வரவ என்னை திட்டு அவளப்பான், அதுக்கு தான் யோசித்தேன். அம்மா வைக்க சொன்னேன். அவிய வீடு கட்டும்போது இருந்துட்டாவலாம்லாம், அதனால் அக்காவும் மச்சான் அங்கே இருந்துட்டாங்கன்னு வேண்டான்னு சொல்லிட்டு இப்போது நான் மைனி வைக்க சொல்லியிருக்கேன். மைனி அண்ணனே வைங்க அப்படின்னு. சரின்னுச்சு. பாலாவா மனவா? அவன்கிட்ட பேச மாட்டலாம், கவியும் பேச மாட்டான். மனோனையும் சமயம் பண்ணி வைக்க சொன்னேன், சரின்னு சொன்னாங்க. ஆனால் யாரை வைக்காங்கன்னு எனக்கு தெரில. வீடு எங்கே இருக்கு பார்த்தியா நீ? நான் பார்க்க போகலப்பா, மாமாவும் கூட்டிகிட்டே போகலை. நான் அங்கே எங்கே போனேன் கடைசிக்கு, மேலே போய்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே எங்கே வெளியே போகிறேன். வீட்டுக்கு கூட கூட்டு போய் காட்டலையா? ஆனால் நேற்று வந்து சத்த மாட்டான், வீட்டை கூட்டு போய் காமிச்சியாடா அப்படின்னு. மாமா வேண்டாம் நாளைக்கு வந்து பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு பிடிச்சேன்னா இப்படி கேட்டேனப்பா, நமக்கா வீடு கட்டியதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி கெட்டதுக்கு. அவங்க ஃப்ரெண்டு யாரோ கட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு சொன்ன மாதிரி இவங்க கட்டியிருப்பாங்க. ஆமாம் சரிதான். நீ காடு கொடுக்க போனியாமே உன் மாமி ஒன்றும் சொல்லையா? ஏன் கேட்க? சொல்லு. மாமா கூட்டு போச்சுலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாவலாம். மச்சான் வேறு இருந்துச்சு, ஆனால் எதுவும் சொல்லலை. நான் எதுவும் பேசவே இல்லை, மாமா தான் பேசிச்சு கொடுத்துச்சு, நான் பாட்டுக்கு வந்தாச்சு. அது குமரி வீட்டு போனியாமே? போனேன், நான் அவட்ட மூச்சே விடலையே. அண்ணன்ட்ட பேசினேன், அம்மாட்ட பேசினேன், அந்தளவு வந்துட்டேன். நீ ஏன் போனா அவங்ககிட்ட? வரலன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்னு சொல்லுங்க. ஏண்டி பாய் வீட்டுக்கு சாமியா வீட்டுக்குலாம் நீயும் உன் பசங்களாம் போய் கொடுத்துட்டு வந்தியா காடெல்லாம்? இங்கே மட்டும் ஏன் சுதாட்டை கொடுத்துட்டியா? நம்ம ஊருக்குள்ள அக்காவை தான் கொண்டு கொடுக்க சொல்லிச்சு, அதனால் அக்கா கொண்டு வந்து வந்திருப்பா. இதில் என்ன இருக்குது? இப்போ பாவி வீடு வெளியூர்லேயே இருக்குது. இப்போ ஏமா வீடு அக்கா தானமா கொண்டு வந்தான், அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகிட்டுருக்கேன்? எல்லோரும் போனால் நம்மளுக்கு ஒரு காடு தந்திருக்காங்க, அவ்வளோதாம்மா. இப்போ நாங்களும் ஆலப்படம் மைய எழுதிட்டு இருக்கோம். அது உங்கள் விருப்பம், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லி சரிதானேங்க. ஏன் போகலையா? எல்லா வீட்டுக்கும் போய் கொடுக்க தானே செஞ்சுருக்காங்க, நம்ம தான் மரியாதையே இல்லையே, அப்புறம் நம்ம ஏன் போகணும்? யாரை போல பத்திரிக்கை கார்டு வச்சுருக்காங்க, யாரை போல நம்மளும் மைய கொடுத்து சத்தட்டாமல் இருக்கிறதுக்கு. ஏன் நம்ம அங்கே போயிட்டு தானே இருக்கேன், நான் வரேன் போகிறேன், பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு போக தானே செய்தேன். ஒரு வாரத்தை சொல்லக்கூடாது அவங்க. அவனுக்காகவா பிள்ளை பார்க்க போகிறேன்? அவருக்காக பிள்ளைய பார்க்க போகிறேன், என் பேத்தி தான் நான் பார்க்க போகிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. என்னால் போகாமல் வராமல் இருந்தால் பரவாயில்ல. ஏம்மா நீ என்ன நினைக்க? நான் என்னப்பா சொல்ல, போகிறது போகாது உங்கள் விருப்பம். நானே போகிறேன்னா என்ன தெரியல, நானே வரமாட்டேதான் சொல்லியிருக்கேன். ஏம்மா நீ போலையா? உங்களுக்கு தெரியாதப்பா, ஃபங்க்ஷனு நான் போனேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்க அம்மாவும் தங்கச்சி இதோட சொல்லுவாங்க. நான் பதிலுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்னையை தான் அடிப்பாங்க. அதனால தான் நான் வரல, ஃபங்க்ஷன் அப்படியே நடத்துங்கன்னு சொன்னேன். அதுக்கு ஒன்றும் இல்லை.
ஒன்றுமே சொல்லியா? காலைல கால் பண்ணுவேன் எந்திச்சி கிளம்புன்னு சொல்லிச்சு. திருப்பி ரெடி ஆகிட்டு கால் பண்ண நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிச்சு. எனக்கு விருப்பம் இல்லைப்பா. என்னையே தானப்பா குறை சொல்லுவாங்க. மாமா ஃப்ரெண்டு கட்டியிருக்கு வீடு. அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும்லப்பா. என்னை வச்சு எதுவும் பிரச்சனைனா அவங்க மாமா மேலே தான் ஏதாட்டும் வருத்தப்படுவாங்க. அதுக்கு தான். சரி தான் நீ சொல்கிறது. அம்மாவே உன்னையே தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. நீ போனாலும் ஏதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ இருங்க. வேலைக்கு போறியாம்மா நாளைக்கு? இல்லைப்பா, கார்டு அன்னைக்கு கூப்பிட வரும்போது கொண்டு வந்துட்டாங்க. மேம்க்கு லீவ் போட தெரிஞ்சால் சொல்லலைன்னு வருத்தப்படுவாங்கல்ல. அதான் மேம்க்கு கொடுத்துட்டு அது தெரிஞ்சு எல்லோரும் வருத்தப்படுவாங்கன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நான் லீவ் சொல்லிட்டேன். அப்புறம் நான் வேலைக்கு போனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க? அதுக்கு தான் நாளைக்கு லீவ் போடணும். ஈவினிங் அவங்க வரேன்னு இருக்காங்க. சரி, அப்போ இங்கே இரு. சரிப்பா, இங்கே தான் இருக்க போகிறேன். நீ வேலைக்கு போகிறீங்களாப்பா? ஆமாம், நான் வேலைக்கு போகிறேன். எதுவும் நினைக்காதா மாமா? எல்லாரும் மேலே தானே கார்டு கொடுத்துருக்கான். அப்புறம் என்ன வீட்டில் எல்லாருமா இருக்கணும்? ஒரு ஆள் போனால் காணாதான். நான் வேலைக்கு போகிறேன். அவள் போகணுன்னு விருப்பம் தான் போவாள். இல்லைன்னா சுதாட்ட மைக்க கொடுத்துட்டு இருப்பாள். எல்லார் வீட்லேயும் எல்லாருமா இருக்காவ. சரிப்பா. சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேப்பா. பேத்தியும் கையோடு கொண்டு வந்திருக்கலாம். அவங்களே பாப்பா இல்லாமல் தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நேற்று நான் இருந்தனால தூங்கிட்டாங்க. இன்றைக்கி நானும் இல்லை, பாப்பாலும் இல்லை. ஏன்னு தான் தூங்க போகிறாங்களோ தெரியல. அவள் வேறு எப்படி தான் விடுதாலும் தெரியல. வியப்பாவை பின்னாடி சுற்றிட்டே தலைவாள். தூங்கிட்டாலும் பொண்ணு கேட்டியா சமயக்கு? இல்லை, மைனி தூங்க வச்சுருவாங்க. என்ன கூட நல்லா தூங்குவாங்களான்ட்டு. கேட்டேன்டி. போகணுன்ற நேரம் யாராட்டும் கூட இருந்தவனா அதுக்கு தான் பண்ணல. காது திறந்தா கிடக்கு, இன்னும் தூங்கல போல. கூப்பிட்டு போறிடுமா? வாடா. மேலே உள்ள போய் பாரு, பார்த்துட்டு கூப்பிடு. நான் வெளியே நிற்க. ரெண்டு தூங்கிட்டாடா முடிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். வா. எப்போ இந்த தம்பி எப்படி இருக்கான்? சாமி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. நேற்றே வந்துட்டேன்னு சொல்கிறா, வரவே இல்லை. நேற்று நைட்டு தப்பா வந்தேன். இப்போ வந்துட்டு அங்கே போய் ரியலை பார்த்துட்டு அதனால வீட்டுக்கு போய்ட்டு நேரம் ஆகிட்டு அப்படின்ட்டு. பகலில் சாமியா தம்பியை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போனேண்ணே. பிள்ளைய காமிக்காமல் வச்சுட்ருக்கலாம். வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஈவியில் தான் பார்த்துட்ருக்கேன். நேரம் இருக்க மாட்டேக்கலாம். சரி, நாளைக்கு வர சொல்கிறேன் மத்தியானம். சரி, வர சொல்லு. சரிப்பா. என்ன வேலை முடிஞ்சிட்டான்? இல்லை, இனிமேல் தான் கொஞ்ச நாள் வருவார். இனிமேல் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். என்ன ஃபோன் அடிச்சதுக்கு ஏன் எடுக்கிறேன்? ஃபோன் அடிச்சியா? நான் எப்படிச்சேன்? நான் அப்பாட்ட பேசியிருந்தேன். ஃபோனை பார்க்கல, சைலண்டில் கிடந்திருப்பேன். ஏன் சைலண்டில் போட்டேன்? சைலண்டில் இல்லை, வால்யூம் கம்மியாக வச்சு பேசியிருந்திருப்பேன். அதனால் அப்படியே இருந்திருக்கும், கேட்டிருக்காது. ஏக்கு ஃபோன் அடித்தேன்? நான் அடிக்கலை. வேறு மைனி அடிச்சாவளா? பாப்பா தூங்கலையா என்ன? மைனிலாம் அடிக்கல, பாப்பா தூங்கிட்டான். துறை அடித்தோம். டேய், நீ என்ன நேரம் வந்திருக்கேன்? என்ன செய்ய வரணும்லாம். நேரமாக வந்தானே? இப்போதான் விஷயமே தெரியும், அதான் இப்போ வந்தேன். என்ன விஷயம்? உள்ளே வரையா இல்லையா? உள்ளே வா. யாருண்ணே? யார் வந்திருக்கான்? உள்ளே கூட்ட வேண்டியதானே, ஏன் வெளியே விட்டுட்டு வந்த? வான்னு சொல்கிறதுக்கு அதில் உள்ள இல்லையா? வா. என்னடா? சொல்லு, வாயை தொடர்ந்து. உட்காரு. இல்லை, இருக்கட்டும். நீங்கள் உட்கார சொல்லுவேண்ணே. என்னாச்சு மாமா இப்போ வந்திருக்கீங்க? அண்ணன் சொன்னால் கால் பண்ணீங்கன்னு? வர்றதுக்கு தான் கால் பண்ணீங்களா? வேலை முடியலன்னு சொல்கிறானே. வேலை முடிஞ்சிட்டா இல்லையா? கூப்பிட வைக்க வந்தீங்க? சரி வாங்க, உட்காருவாங்க. இது எதுக்கு வெளில நின்னீங்க? உள்ளே வர வேண்டியதானே? கூப்பிட்ருக்கலாம்ல என்ன? எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க மாமா? வாங்கங்க. உட்காரு. இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வீட்டுக்கு ஆள் வந்துடும் வேலை செய்ய. போகணும். என்னையா? இப்போ அவன் சொல்கிறத கேளுங்க. சொல்லுடா. காலைல புதுட்டு பால் காய்க்கணும். எல்லோரும் வந்துடுங்க. காலை 6 மணிக்கு கிளம்பி வந்துடுங்க. அதான் சுதா காடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாமே, வேற என்ன? இது பேசாமல் இந்த நினப்பில் இருந்துட்டேன். அப்புறம் வேலை வேறு, அதனால் வேலையில் மறந்துட்டேன். அதான் இப்போ சொல்லிடலான்னு வந்தேன். எல்லோரும் வந்துடுங்க நான் காலையில். அதான் கார்டு கொடுத்தாச்சுல, பிறகு என்ன சொல்லணும் என்ன இருக்குது? சரி, ஓகே. எதுவும் நினைக்காதீங்க. காலையில் வந்துடுங்க. சரி. சாப்பிட்டியாம்மா? இல்லைம்மா, நான் சாப்பிட்டேன். ஆமாம், என்னாச்சு? ஒன்றும் ஆகல. வெளியே வாங்க. ஏன், என்னாச்சு? வா. இரு வாரேன். சரிப்பா, போய் படுக்கணும், பாடுங்க போங்க. சரியா? சரி நந்தினி, கதை போட்டு போய் படு. சரிப்பா. ஓ, ஏன்னாச்சு இப்போ சொல்லுங்க. அப்பா போயிடலாம். ஃபோன் பண்ணாடா, ஏன் எடுக்கல? அது சவுண்டு கம்மியாக இருந்துச்சு, கேட்கவே இல்லை. நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எப்படி கேட்கும் உனக்கு? போய் சொல்லலை, பார்க்குறீங்களா? எதுக்கு வாலியமாக குறைச்சி வச்சிருக்கேன்? ஃபுல்லாக இருந்தால் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கு தான். வீட்டுக்கு வந்த பிறகு அதை ஒழுங்காக வைக்கலையா? சரி, என்னாச்சு மாமா? எதுக்கு இப்போ வந்தீங்க? சொல்லக்கா வந்தீங்க? இல்லை நான் ஃபோன் எடுக்கல, கோவத்தில் வந்தீங்களா? எதுக்கு நான் இங்கே இருக்கும்போது இங்கே விட மாட்டேன்னு உனக்கு தெரியுதா? சரி, கோவப்படாத விடு. சரி, காலையில் கிளம்பிடு. எங்கே? ஒரு ரூபா வாங்கிடுறாத சொல்லிட்டேன். என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? அப்படி சொன்னோம்லாம். நான் வந்த பிரச்சனையாகும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு என்ன நினைப்பாங்க? அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் அவங்களே இல்லை, உங்களை வச்சு செய்ய சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க வருத்தப்படுவாங்களா உங்கள் மேலே? நான் வார்த்தைப்பட மாட்டேன், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பி பார்க்கலாம். வரல மாமா, சொன்ன கேளுங்க. உங்களுக்கு கெட்ட பேர் வரல, எனக்கு விருப்பம் இல்லை. புரியுது? அது என்னால். அவங்க வந்தால் ஏதாச்சும் சொல்ல தான் செய்வாங்க மாமா. ஆனால் உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணுங்க, நான் வரேன். முடியாது. இப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டேன். உங்களுக்காக வந்தாலும் உங்களுக்கு தான் மாமா கெட்ட பேர், அதுக்கு தான் சொல்லுதேன். ஆனால் ஒன்றும் ஆகாது, நாங்களாக இருக்கோம்ல. அம்மா அப்படியே எதுன்னு சொன்னாங்கன்னா நீ ஏன்ட்டு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நீ வரணும், கண்டிப்பாக இருக்கணும் தானே. நான் உனக்காக இவ்வளோ நாள் நான் பொறுத்துட்டு இருந்தேன். இவ்வளோ நான் ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு எதுக்கு சரின்னு சொல்ல வச்சேன் சொல்லு. நீ சரின்னு சொல்ல போய் தானே எல்லா வேலையும் ஆரம்பித்து வச்சுருக்கேன்.
கோவத்தை கழுவிட்டு இருக்காத சொல்லிட்டேன். உங்கள் அப்பா வீட்டில் இருக்கவங்க துமுறில் பேசுது இல்லை கேட்கேன். கை வைக்க மாட்டேன்னா இந்த பேச்சு பேசுத. ஆமாம், எங்கள் அப்பா வீட்டில் இருக்க நீங்கள் அடிக்க மாட்டீங்களான்னு நீ விளாண்டுட்டு இருக்காத, அவன் கோவத்தை கேட்டுட்டு இருக்கான். காரணம் சொல்லிட்டல, அப்புறம் ஏன் கோவப்படணும்? ஏன் இனி கட்டாயப்படுத்துறாங்க? அவங்களுக்கு தானே கெட்ட பேர். நீ இருக்கணும் தானே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நீ சரின்னு சொல்கிற வரைக்கும். அப்படி நீ வர வேண்டியதான் என்றைக்கோ எல்லாரையும் வச்சு செஞ்சுருப்பானே. சரி தானே, அதெல்லாம் வீட்டோட பிரச்சனை. இது ஃப்ரெண்டு கட்டின வீட்டிலானே, அவங்க என்ன நினைப்பாங்க? ஃபஸ்ட்டு வீடு கட்டி பால் காய்க்கும்போது அவங்க வேறு இல்லை. ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தால் தானே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு கட்டின வீடு தான், அவன் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ இருக்கணும், அவனும் இருக்கணும். நாங்கள் எல்லோரும் இருந்தால் தான் அவனும் சந்தோஷம். அப்போ நீயும் இருக்கணும்ல, வா. எங்கள் அம்மா இப்போ என்ன தெரியுமா கேட்டா? என்ன? உலகத்தில் இந்த மாதிரி புருஷனை பார்க்கலையா எங்கள் அம்மா. லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா, ஆனால் என்னை அடிக்கிங்களா? இப்படி யாருமே நடந்துக்க மாட்டாங்களா? பால் காய்க்கிறதுக்கு காலையில் வர முடியாதா? சொல்கிறேன்ல மாமா, எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு கால் பண்ணுங்க, நான் வர்றேன். வர மாட்டேன்டா, வருவேன். நான் பால் காப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வரிய வரலன்னு கேட்கல, பால் காய்க்கிறதுக்கு வரவே மாட்டேன்னு தான் கேட்டேன். நான் வந்து யாருக்கு பிடிக்காதுல்ல. சொன்னதே திருப்பி சொன்னேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி உடச்சு போடுவேன். நான் வர முடியாதா? நான் ஆடிங்க, எங்கள் அம்மா வருவா, எங்கள் அப்பா இங்கே தான் இருக்குது. நீங்கள் விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத அவன்கிட்ட. சொல்கிறேன் மாமாக்கு, ஏன் புரிய மாட்டேக்கு? உங்களுக்கு புரியுதா இல்லையா என்ன சொல்கிறது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுதோம்ல, வா நான் இருக்கோம்ல. இங்கே என்ன சப்போர்ட் பண்ணால் உங்களையும் தான் திட்டுவாங்க. ஏந்திரடி வீட்டுக்கு வா, உங்கள் அப்பாட்ட போய் சொல்லுவேன் வீட்டுக்கு போகிறேன். ஏக்கு வான்னு தான் சொன்னேன், உனக்கு கேள்வி கேட்க சொல்ல. ஏஞ்சி வா. வேலை முடியலன்னு தானே சொன்னீங்க, இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லைன்னு சொன்னீங்க. நாங்கள் தனியாக தூங்க முடியும், நீங்கள் தூக்க போகிறீங்களா என் கூட? தனியாக தான் தூங்க போகிறேன். அப்போ நான் வரல. நிறைய ஆள் வந்துடும், நீ விளாண்டுட்டு இருக்காத அவன்கிட்ட. நீங்கள் வந்து படுக்க சொன்னாங்கலாம், இப்போ வந்துட்டாங்கலாம். தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்க வச்சுட்டு போச்சுருவேன். என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? ஃபைனல் வருஷன் வர முடியுமா முடியாதா? எங்க வீட்டுக்கா? காலையில் பால் காய்க்கிறதுக்கு வரலன்னா கோவப்படுவீங்களா? அதில் பதில் சொல்லு. அடுத்து என்னோட பதிலை நீ பார்த்துக்க நாளைக்கு. சொல்லுங்க. பதில் சொல்லுண்ணே. சரி நான் கிளம்புறேன். உனக்கு வர விருப்பம் இருந்துச்சுன்னா காலையில் கிளம்பிடு 6 மணிக்கு. கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். நீ எங்கள் தனியாக ஒத்தியில் வராத சொல்லிட்டேன். என் தூக்கம் வர மாட்டேக்கு, தூங்க வச்சுட்டு போங்களேன். நான் கிளம்புறேன். உங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். வாங்கண்ணா. சரி கொஞ்ச நேரம் கூட இரு, தூங்கிடுவா. தூங்கின அப்புறம் கால் பண்ணு, நான் வரேன். நீ இப்போ இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் காலைல வரமாட்டாங்க. இங்கே தூங்க அனுப்பிவிட்டதுக்கு இந்த வேலை பார்க்காத. நான் இப்போ வராமல் இருந்திருக்கணும், வந்தது தப்பாக போச்சு. பேசாமல் அங்கேயே அவளை தூங்க வச்சுட்டு அங்கே வந்துருக்கலாம், எருமாடு. அம்மா கூட அங்கே படுக்க சொன்னால் படுத்துருப்பாங்க. வீட்டுக்கு வானே வா. என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னீங்களா? நீ தூங்கி நான் முடிச்சே இருக்கு எனக்கு. நான் போகிறேன், எனக்கு அங்கே வேலை இருக்குது. அப்போ நான் வரமாட்டேன். வரைய வேண்டாம், உங்கள் வீட்டில் இரு. வாங்கண்ணா. மாமா நில்லுங்க. எதுக்கடி கத்திட்டுருக்கேன்? என்னடி வேணும் உனக்கு? நீ சொன்னலாம், நீங்கள் உங்கள் பாட்டு போனால் என்ன அர்த்தம்? என்ன சொன்னேன்? தூக்கம் வர மாட்டேக்கு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். மாப்பிளையும் கொடுத்து விட்டீங்க. வான்னு சொல்லுதல வீட்டுக்கு, அப்புறம் ஏன் வர மாட்டேக்க? இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் அங்கே தான் இருக்கேன்னு நீங்கள் தானே என்னை வலுக்கட்டாமல் இங்கே அனுப்பிட்டீங்க. தூங்க தானே அனுப்பிவிட்டேன், போய் தூங்க வேண்டியதானே. நான் சொல்லிக்கு தான் வந்தேன். இப்போ தூங்க வைங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் இதுக்குள்ள சொன்னீங்க. அதுக்கும் சேர்த்து தான். போய் தூங்கு. தூங்க வச்சுட்டு போனால் நான் வாடகை அப்படியே இருப்பேன். இடையும் இல்லை கடை எனக்கு. வெளியே வந்துருப்பேன். இப்போ அங்கே தூக்கணும் பயமாக இருக்கும்ல, வெளியில் இருக்கணும் பயமாக இருக்காது. இல்லை கேட்க இங்கே இருப்பேன். இங்கே இருப்பியா? அப்போ இரு. உங்கள் அப்பா வீட்டு முன்னாடி இருக்குன்னு தைரியம் வந்துட்டேன். பயமாக இருந்துச்சுன்னா துணைக்கு உங்கள் அப்பனையும் கூட்டுக்கா, வெளியே துணைக்கு இருப்பேன். டென்ஷன் படுத்துறீங்க. வேறு செய்ய ஆள் வந்துடும். உனக்கு கூட்டு போனால் அங்கே இருக்க முடியுமா சொல்லு? அப்புறம் அங்கே கேட்டதெல்லாம் யாரும் எடுத்து கொடுப்பா? இங்கே தூக்கம் வராதுன்னா நீ அங்கேயே தூங்கிருக்கலாம்ல. நான் தூங்க வச்சு போகலாம். உங்கள் அம்மா அங்கே வந்து படுக்க சொல்ல வேண்டியது கூட. மென்டல் வேலை பார்த்துக்கிட்டு இங்கே வந்து இருந்துக்கிட்டு ஃபோன் அடிச்சு அப்பவும் எடுக்கல. நான் சொன்னேன்னா போடணும், நீங்கள் தானே போனீங்க. சரி ஃபோனை எடு, பேசுகிறேன். தூங்க போ. வீடியோ கால் சாத்தி இப்படியே பார்த்துக்கா. அவன் வேலை செய்வா, வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கவா? ஆடியோ கால் தான் பண்ண போ. கால் பண்ணா நான் இருப்பேன். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? நிறைய நான் 1/2 மண்டலில் லவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது வேலை எதனா காட்டும். வேலை இருக்கும்போது இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். உங்கள் அப்பா எடுத்து தானே வந்துருக்கேன். உங்கள் அப்பனை போட்டு பாடாப்படுத்தேன். தூங்க வைக்க சொல்ல நான் சொல்ல தாண்டி வந்தேன். எப்போ என்ன சொன்னீங்க? அதுக்கு தான் நான் விட மாட்டேக்கிறேன் அப்படி சொன்னீங்களா? வந்துட்டு வச்சுக்கோ, 4 கூட்டம் நான் மண்டலில் நறுக்குன்னு வச்சுருவேன். போய் தூங்கு, காலையில் எந்திக்கணும்டா. நான் லீவில் ஆனால் 8 மணிக்கு தான் எந்திப்பேன். 8 மணிக்கு எந்திப்பியா? அதுக்கு நான் தூங்க வைக்கணும். நீ தூங்கிடன கடை இப்போ வரமாட்டல. இரு வாமனை போவோம். இவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா ஒரு வேலையும் நடக்காது. வரேன். என்னாச்சு சொன்னீங்களா சொல்லலையா? சொல்லியாச்சு மச்சான். எது சொன்னாங்களா? கார்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். வாரன்னு எதுவும் சொன்னாங்களா? நான் சொன்னேன், பேசாத நினப்பில் இருந்துட்டேன், கொஞ்சம் வேலையும் இருந்ததுனால மறந்துட்டேன், எதுவும் நினைக்காதீங்க, காலைல வந்துருங்கன்னு. அப்பா சரினாரு. ஆனால் உறுதியாக ஒன்றும் தெரில. சரி நந்தினி காலைல வருவாங்களா? என்ன சொன்னா? அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, தெரியல. ஏன் வர மாட்டானா? அவன் அன்னைக்கு வச்சு தான் சொல்லிட்டு இருக்கான். நான் வந்தால் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் தங்கச்சிக்கு பிடிக்காது, இதாட்டு சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இவனை ஏதாட்டு நினைப்பான்னு நினச்சிட்டு வர மாட்டேன். சொல்ல வேண்டியதானே, வீடு நமக்கு தான் கட்டியிருக்கணும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலாட்டும் பேசி சமாதானப்படுத்திருக்கலாம். இன்னைக்கு சொன்னா கண்டிப்பாக முடியாதும் போல. சண்டை போடாம மச்சான்.
என்னதான் செய்ய போற? இப்போமா அழகா இருக்க சொன்னா கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டே வந்திருக்கலாம். சரி வரல என்ன கொத்துனாரு? அவன் வந்துட்டா அது என்னமோ சாப்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. ஏக்கு இருக்க சொன்னா அது தூக்கம் வரலையா? நான் பேசியிருந்தேன்னா தூங்கிடுவல, அதான் இருங்கண்ணா நான் வந்துட்டேன். வைக்கிற மாதிரி வச்சுருந்தா இப்போ தன்னெல்லாம் வந்திருப்பாளா? நீ ஏன் கெஞ்சிடணும் இல்லை கேட்க? நீ பின்னாடி தாங்க போய் தான் இந்த வார்த்தை வரா. அவனே டென்ஷனில் இருக்கா, நீ டென்ஷன் படுத்திட்டு இருக்காது. சும்மா இரு. இது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது கோவமாக சொன்னாலும் உடனே அது செய்வான். இப்போ பாரு, இந்த வீட்டை கட்டிட்டு அவன் என்ன பின்னாடி அலைதான் பாரு. இவன் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டான். இவன் ஏக்கோ பின்னாடி போகிறான்னு நான் கேட்கேன். வீடே கட்டியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்லுதேன். மறுபடியும் நீ என்ன அம்மா கூட சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். சும்மா இரேன், அவனை ஏக்கு டென்ஷன் படுத்திட்டு இருக்கேன். அவன் ஒழுங்காக வச்சுருந்தா தான் நினச்சனைக்கே பால் வச்சிருக்கலாமே. இன்னமும் ஏன் அவளுக்காக கிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லு. இவனுக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வருவாளா என்னன்னு தெரியாதான். இப்போ எதுக்கு இவ அடிச்சிட்டு இருக்கா திரும்ப திரும்ப? யாருடா? அந்த அங்கச்சி தான். சரி என்னன்னு கேளு. சும்மாவே அவன் கொஞ்சிட்டு தான் அழைச்சான், நீ கூட வந்து சொல்லி கொடு. சும்மா இருண்ணே நீ. ஹலோ, நீ கால் பண்ணிட்டு கேட்கலையா அமைதியாக இருக்க? ஹலோ, கால் பண்ணுறேன்னு சொன்னீங்க, கால் பண்ணவே இல்லை. நீ 8 மணி தானே எந்திப்பேன்னு? மெல்ல தூங்கு, எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்கு. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? டென்ஷனில் இருக்கு, நீ கூட வந்து டென்ஷன் எடுத்ததா புரியுதா? வச்சுட்டு பட்டு தூங்கு. எதுக்கு டென்ஷனாக இருக்கீங்க? வேலை இன்னும் நடக்கலையா? இப்போ அதை கேட்க ஃபோன் பண்ணேன். வேலை நடந்துட்டு தான் இருக்கு. என்ன சரி முடிஞ்சிட்டு வரீங்களா? ஏக்கு வீட்டுக்கு கூட்டு போங்க. வந்துடும் வச்சுக்கோ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், நீ வை தூங்கு. முடியாது, எனக்கு தூக்கம் வரல. அதுக்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னா இருக்க மாட்டேன்ட்டீங்க. சரி வேலையாட்டும் முடிச்சுட்டு வாங்க வீட்டுக்கு. நான் என்ன சொன்னேன்? உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் அங்கே கொடுத்தேன். உங்கள் அண்ணன் மச்சம் எல்லோரும் இங்கே இருக்காத. வீடெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வர முடியுமா? தூங்கு பேசணும். இங்கே உங்களை கூப்பிடல, நான் முழிச்சிருப்பேன். நீங்கள் வந்து எனக்கு கூப்பிட்டு போங்க, நம்பிட்டு போங்க. என்னடின்னு நினச்சிட்டு இருக்கேன்? நினச்சி பேசிட்டு இருக்கேன். ஆ, வாயில் கொழுக்கட்டையே வச்சுருந்தேன் என்ன கொண்டு விடும்போது. வரமாட்டிங்களா? சொல்லிட்டு தானே இருக்கேன். இங்கே வேலை முடிஞ்சோன்னா அங்கே இங்கே அலைய முடியாது புரியுதா? மச்சான் அவங்க அண்ணன் முன்னேறி எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. நாங்கள் நைட்டு இங்கே தான் இருக்க போகிறோம் புரியுதா? சரி. போன வேண்டா. ஏய் நந்திரி, ம் உடனே மூஞ்சி போயிடும். மச்சான் பெஸ்ட்டு பேசு. ம் அடிச்சு போடுவேன் நந்திரி, நான் வந்தேனா? கூடுங்க. நந்தினி, மச்சான் சொல்லுங்க மச்சான். ஏன்னு மற்றவரை கிட்டக்கு வரமாட்டேன் நீ என்ன? மச்சான் அதான் சொல்லியிருப்பாங்களா மச்சான், அது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு தெரியும்ல கார்டு கொடுக்கும்போது எப்படி திட்டினாங்கன்னு. உங்கள் ஃப்ரெண்டு மாமா தானே குறை சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி எதுவும் சொன்னாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு சரியா? என்னோட சொல்லாட்டும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, நான் கேட்க. மச்சான் என்னையை திட்டினா நான் வாங்கிக்குவேன் மச்சான், மாமாக்காக நான் வருவேன். ஆனால் மாமாவும் அவங்க ஃப்ரெண்டு குறை சொல்லுவாங்கல்ல, என்ன நினைப்பாங்க? மாமா நம்பி கொடுத்துருக்க பொறுப்புல. சரிம்மா, அவனை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்காவ. இப்போ அவனும் கொண்டாட்டி நின்று செய்யணும் தானே கொடுத்துருப்பான். இப்போ நீ இல்லைன்னா அதுவும் அவனுக்கு கேவலம் இல்லையா சொல்லு. சரி மச்சான் நான் வரேன். சரிம்மா, எதுவும் சொன்னாவனா நீ என்கிட்ட சொல்லு சரியா? சரி மச்சான். நான் மச்சான் நீங்கள் மாமாட்ட சொல்லாங்க, நான் வரேன்னு. ஏம்மா, அவன் டென்ஷன்லாம் இருக்கா இப்போமே, வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானு. வேண்டாம் சொல்லாதீங்க, ஏன்னா கூப்பிடுதான் வரமாட்டேக்கலாம். டென்ஷன்லேயே இருக்கட்டும். எதுக்கு எடுத்தாலும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காங்கல்ல, நான் கொடுக்கேன். அப்புறம் என்ன விஷயம் மச்சான்? மாமா என்னை காலையிலே கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ண, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன், நீ தனியாக வரக்கூடாது அப்படி சொல்லியிருக்கு. அப்புறம் எனக்கு வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் தனியாக வந்தேன்னா கண்டிப்பாக மாமா கோவப்படும், திட்டும். அண்ணனை வர சொல்லுங்க கூப்பிட, நான் கால் பண்ணுறேன் அண்ணனுக்கு. அண்ணன்ட்ட சொல்லிடுங்க. சரிப்பா, அளவா? வேண்டாம் அண்ணனை வர சொல்லுங்க. சரிம்மா. மச்சான் அக்கா மைன் எல்லாரும் எப்போ வருவாங்க? காலையில் தான் போய் வெளியே எழுப்பி கிளம்ப சொல்லணும். துவர 5 மணிக்கு கேஞ்சி கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கானோ. அப்போனா தான் 6, 6:30 கேட்டுங்க வருவாங்க. சரி ஏன்டே மாமா 6 மணிக்கு கிளம்புன்னு சொல்லிச்சு, நான் கிளம்புறேன். அக்கா மைன்லாம் வந்த உடனே அண்ணனை கூப்பிட வர சொல்லுங்க. சரிம்மா. மச்சான் மாமாட்ட சொல்லிடுறீங்க. சரிம்மா, சரி. இந்தாடா. மச்சான் என்ன சொன்னான்? அவன் உங்கள்கிட்ட சொன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு இது தேவை தான். அவளை நம்பி எடுத்து கார்டு வேறு அடித்து கொடுத்து வச்சுருக்கேன். நீ இப்போ என்கிட்ட அடி தான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். மச்சான் ஏன் மச்சான் கோவப்படுறீங்க நந்தினி மேலே? சும்மா இல்லை, அவளுக்கு எல்லா விஷயத்துலையும் செல்லம் கொடுத்தாச்சு. இவன் அடிக்கும் போது சத்தம் போடும்போது நாங்கள் அப்படி தான் இவன் சண்டை போட்டோம். கடைசியில் அவள் பண்ண வேலை எனக்கு எப்படி கோவம் தெரியும்டா. நானும் மனவும் இங்கே இல்லைன்னா பரவாயில்ல, நான் இங்கே தானே இருக்கேன். இப்போ இவ்வளோ திமுறை அவனை படுக்க வச்சுட்டால 2 மாதம். நீ இப்போ என்கிட்ட அடி தான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். அதையும் செய்ய சொல்லிடுவா. நீ அதையும் செய்ய தான் செய்வேன் அவளுக்காக. பேசானு சொன்னால் அவள் இல்லாதனால தான் கால் பண்ணுவேன். அவள் தான் வீடியோ எடுக்குன்னு தெரியுங்களா? எல்லாமே அவனுக்கு தெரியுதானே செய்யும். அப்புறம் விருப்பம் இல்லைன்னா ஏங்க வந்த? நீ கிளம்ப ஏஞ்சி வீட்டுக்கு போ, ஏஞ்சி போ, வீட்டில் போய் படுப்போ. யாருக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கானோ அவளே வரமாட்டாக்கான். பிறகு என்ன, யாரும் கஷ்டப்பட்டுலாம் வராண்டாம். கிளம்புன்னு சொன்னேன் மனு, கூட்டு கிளம்பு போ. சிவா போ, வீட்டில் போய் படுப்போ. மச்சான் டென்ஷன் ஆகாதீங்க விடுங்க. இல்லை நான் டென்ஷன் ஆகலை, ஆனால் ஓட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். காதில் விழுதா இல்லையா? கூட்டு போய் எல்லாத்தையும் அப்போ ஏதாச்சும் அவனை சொல்லிட்டு தானே இருக்கேன். அமைதியாக இருன்னு. அவன் டென்ஷனாக இருக்கான். ஏற்கனவே அவள் வரலங்கிற டென்ஷன்லாம் வாங்கியிருக்கான். நீ கூட கொஞ்சம் அவளையே குறை சொல்லிட்டு இருக்கேன். அவள் தான் வேணும், நாங்கள் வேண்டாம் அப்படி தானே. அவள் வந்தால் தான் நாங்களும் இருக்கணும். அவனோட கேளு, நேற்று அவன் வந்ததுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கான் நான் வரலன்ட்டு. நான் உன்னை எதுவும் சொன்னேன்னா சொல்லு. கேட்குற கொஷினுக்கு என்னோடய ஆன்சர் என்னவாக இருக்குன்னு உனக்கே தெரியும் புரியுதா? கிளம்பு, வீட்டில் பிள்ளைகள் கூட போய் படுப்போம்.
அப்போ பழகிக்க வரேன்டா இங்கேயே. அது உன்னோட விருப்பம். விருப்பம் இருந்தால் வா, விருப்பம் இல்லைன்னா இரு. அதை நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், புரியுதா? பிரேக்கு இப்போ வீட்டுக்கு போங்க, போ பிள்ளைகளோட போய் படுத்துங்க போ. மச்சான் நீங்களும் கிளம்புங்க, போய் தூங்கு மச்சான். நான் காலைல கால் பண்ணுறேன். கோவப்படாத மாப்பிள்ள. கோவப்படல மச்சான், இருக்கு மச்சான். நீங்கள் தனியாக தானே இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன்டா. நீ போய் தூங்குங்க, காலையில் எழுந்துச்சுவாங்க. ஆனால் வரைக்கும் முடிச்சானா கால் பண்ண வரேன். நான் விட்டுட்டு வரேன், போய் தூங்கணும். போ, என்னை கோவப்படுத்த சொல்லிட்டேன். சொல்கிறத கேட்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீங்கள் முன்னாடி கிளம்புங்க, நான் இருக்கேன் மாப்பிள்ள கூட. மச்சான் போய் தூங்குங்க மச்சான். ஏற்கனவே நீங்கள் வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, டயர்டாக இருக்குங்களா? கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் மச்சான். இப்போ இந்த வேலை முடிஞ்சுட்டுனா அப்புறம் ஃப்ரீ தானே. அப்புறம் ஐயர் வந்த பிறகு தானே வேலை. காலையில் எழுந்துச்சு வாங்க, நான் ஐயர் வந்தானே கால் பண்ணுறேன். ஹலோ, தூங்கிட்டியா? தூங்கினா எப்படி பேச முடியும்? இல்லை நான் கால் பண்ணோன்னு தான் எழுந்துச்சியான்னு கேட்டேன். இல்லை, சொல்லுங்கள். இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல, ஃபோன் பார்த்துட்ருக்கேண்ணா. வேலை இருக்குன்னு சொன்னீங்க, கால் பண்ணியிருக்கீங்க. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? சும்மா தான் கால் பண்ணேன். என்னாச்சு மாமா? வரட்டாம்மா? வரமாட்டேன், அங்கே எல்லோரும் இருக்காங்களா, தனியாக போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னீங்க. வேலை முடிஞ்சா? பூசை மட்டும் போடணும், 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சது வரட்டா? தூங்கிடுவியா? தூக்கம் வந்தால் தூங்கு. தூக்கம் வரலன்னா ஃபோன் பார்த்துட்ருக்கேன். என்னாச்சு திடீர்னு உங்களுக்கு? உன்னை பார்க்கணும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி பேசுகிறீங்க. வேலை முடிஞ்சதும் கால் பண்ணுறேன், நான் வரேன் சரியா? வீட்டுக்கு வெளியே வா, ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போமா. இவ்வளோ நேரம் இருந்திருக்கலாம், அழகா அப்போ தான் என்னை தூங்க வச்சுட்டு போயிருக்கலாம்ல, நான் சொன்னேன்ல. மேடம் தூங்க வச்சுட்டு வந்தால் இப்போ எப்படி பேசுவீங்க? ம், தூங்க வைப்பீங்களா? சரிங்க மேடம், வரேன். ஏன் மாமா, நான் கேட்டு செய்யாமல் இருக்குமா? ஐ லவ் யூ மாமா. ஆமாம், செய்யாமல் வந்துட்டேன்ல, செய்யணும்ல. ஐ லவ் யூ மாமா. என்ன லவ் யூமா. அவ்வளோதானா? வாரலாமா? நான் 2 டைம் சொல்லியிருக்கேன். லவ் யூ தம்மா. சரிம்மா, உள்ள வேலை நடக்கலாம், பார்த்துட்டு முடிச்சுட்டு நான் வரேன் சரியா? உனக்கு அதுக்குள்ளே தூக்கம் வந்துச்சுன்னா எனக்கு வாய்ஸ் போட்டு தூங்கு சரியா? வேலை இருக்க வேண்டியதானே? சரிம்மா, சரி எதுவும் பேசுனா கேட்டுட்டு இருக்கேன் சரியா? சரி. என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் எனக்கு ஒன்றும் நிமிஷம். ஏன் தம்பி என்னாச்சு? ஐயர்னு வரலையா? என்னாச்சியா? ஐயர்னு வரலையா? ஐயர் வந்துட்டு மச்சான், உள்ளே போங்க. ஏன்னுக்கு? அப்பயே எனக்கு என்னடா ஆச்சு? மணி என்ன? சொன்ன நேரத்துக்குள்ள தான் வந்திருக்கேன். அப்படியா? நான் சொன்ன டைமுக்கு நீ வந்திருக்க? நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன் என்ன? இங்கே எல்லாரும் எந்திக்கல, எந்திரிச்சு தூத்துக்குடி களி காபிலாம் போட்டு கொடுத்துட்டு தான் கிளம்பி வந்துருச்சு. இதில் உன் மக்கள் வேறு இருக்காங்க, அவில ரெடி பண்ணி கொடுத்துறாண்டமா. ஏன் நீ முதல்ல கிளம்பி வரக்கூடாதா? அவையெல்லாம் பின்னாடி கிளம்பி வருவாப்புல. ஆ, ஒருத்தர் இல்லைன்னு தெரியும், அவர் வந்து காத்துட்ருக்காரு. ஆ, உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் ஒருத்தர் வர முடியல. நேற்று நான் என்ன சொல்லிவிட்டேன், பிள்ளைகள் தூங்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் கிளம்பி ரெடியாகி தூக்கிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். நான் முடிச்ச பேர் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி தானே விட்டேன். ஏன் அந்த பெருக்கிற வேலையை பிற போய் செய்ய முடியாதோ? இல்லை கேட்கேன், எல்லா ஜாமான் நீ தானே வாங்கினேன். ஆ, அப்போ அவர் கேட்கும்போது எடுத்து கொடுக்கணுமா? ஐயர் வந்தாருன்னா ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே? எப்போ தான் வாரியன்னு நான் பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எல்லா பொருளும் கேட்டுட்டு இருக்காரு. ஆ, எனக்கு நீ எந்தெந்த கவரில் எங்கே வச்சுருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியல. நான் என்னென்னு எடுத்து கொடுப்பேன் சொல்லு. ஆ, அவர் பாலை காய்ச்சா தான் பூஜையை ஆரம்பிக்கணுங்காரு. பால் காய்க்க ஒருத்தர் வரல. நீங்கள் பிள்ளைகளை பக்கம் அங்கே ஆளே இல்லை, என்ன அசிங்கப்படுத்துறீங்க? வீட்டில் ஒருத்தர் இல்லையான்னு கேட்காது. ஒன்றுக்கு பொம்பளையில் 5 பேர் இருக்கீங்க. ஆ, முன்னாடின்னு வரலையா? நான் வந்தேன் செய்யணுமா? நீ செய்ய மாட்டியா? செய்ய முடியாதுன்னா முதல்ல சொல்ல வேண்டியதுனா? நேரம் ஆகிட்டு சத்தம் படுத்தி அவளை பார்த்து எடுத்து கொடுக்க சொன்னானு கேட்டேன். சரி போ, உள்ள போய் என்ன வேணும்னு எடுத்து கொடு. போ, உள்ள போய் அவர் கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுங்க. சீக்கிரம் பாலை வைக்க ரெடி பண்ணு. உன் பொண்டாட்டி வந்து பால் வைக்கணும்னு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணு. பால் வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சுருக்கேன், உள்ள போ. ஐயா தனியாக கொஞ்சோண்டு இருக்குது, அதை எடுத்து ஊற்றி விடாத. அது தனியாக வை. பாவியை கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் உட்கார வை. பிள்ளைல விட்ட கொடு, மகேஷை கூட இருக்க சொல்லு. ஏமா? மகேஷ் போ, தம்பி கூடயும் பாப்பா கூட இரு. சரி மாமா. மனோசமே எங்க பின்னாடி வர வேணா? ரெடி ஆகிட்டவளா இல்லையா? ரெடி ஆகிட்டவ ரியலங்க. அவள் வாடகைக்கு வர மாட்டக்கா, ஏசு கூட தான் வருவானோ. சுனிலங்க தூங்கிட்டா இருக்கானோ? எல்லாரும் மொத்தமாக தான் வரவ. சிவா பிரியாங்க எல்லாரும் கிளம்பிச்சு, 2 பைக்கில் வரவன். இன்னும் போனேன், நேரம் வரதான் போதா? இல்லை கேட்கலாம். வந்து இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் போச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? அவர் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரிடா போகிறேன். நம்ம இவனை மட்டும் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கே பாப்பா. அவன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா, இப்போ இறங்கினப்ப தான் முடிச்சிட்டா. இப்போ ரெடி பண்ணுறேன். ட்ரெஸ் எடுத்துருந்தியா? ஆமாம், காரில் தான். சரி அக்கா, நீ வேலையை பருப்போம். ஏமா நீங்கள் பாப்பாவை குளிச்சேத்து கொடுங்க. நந்தினி எப்போ வருவா? வருவா, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கலாம். வருவா, நீ ரெடி பண்ணி வைக்கேன், அவள் வருவா. ஃபோன் அடிச்சு கேளங்க, கிளம்பிட்டாலும் போய் கூப்பிட்டாட்டு வா. சரி போகிறேன், நீ போ. வரேன்னு சொல்லிட்டலா? என்கிட்ட ஒன்றும் சொல்லல. இல்லை வருவான்னு சொல்லிட்டு இருக்கேன். வருவான்னு தோணுது. எப்படி சொல்லுத வருவான்னு? எனக்காக வருவாடா. இப்படி வர்றதா இருந்தால் அப்போதே வந்துருப்போல. மணி என்ன ஆகுது? அது அம்மா அப்பா எல்லோரும் கூட சேர்ந்து வரலாம், நம்ம தெரில. அதை நீ எப்படி சொல்லுத? உன்ட்ட சொன்னாலா எல்லோரும் கூட சேர்ந்து வரேன்னு? சொல்லலை. வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நம்பிக்கையில் அதான் வெளியே நிற்கும். இவ்வளோ தனியாக வராண்டான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னா? ஆமாம் சொல்லிட்டு வந்தேன். கிளம்பி இருக்கலாம், நான் வருவேன்ட்டு. நான் கிளம்பிட்டு கால் பண்ண, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னே. கால் பண்ணவே இல்லை. கிளம்பியிருந்தா தான் கால் பண்ணியிருப்போல. அவள் வரமாட்டா, நீ தேவையில்லாமல் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காத. போ, நடக்கிற வேலையை போய். நேற்று அவள் வீட்டுக்கு சொல்ல போனாலாம், அவள் ஏதோ இருக்க சொன்னான்னு சொன்னேன். மறுபடியும் கால் பண்ணாலாம். நீ அதுக்கப்புறம் பேசினே கால் பண்ணி? அவள் வரமாட்டேன் மச்சான். எதுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்கல? இவன் போகல. அப்புறம் எப்படி வருவா? இவன் செயலில் மட்டும் அவளுக்கு கோவம் பொத்துட்டு வந்துருக்கலாம்.
அவள் பின்னாடியே அலையணும். நீ பேசாமல் உள்ளே போய் வேலையை போயிருப்போ. நீ இப்படியே காத்துக்கிட்டே நில்லு இன்னைக்கு ஃபுல்லாக. அவள் வருவான்னு நினைக்கிறீ, அவள் வரமாட்டா, திமிரு பிடிச்சவா. பேசாமல் உள்ளே போன்னு சொன்னேன். போ. ஆனால் ஏன் இன்னும் வரல? கிளம்பிட்டேன்னு சொன்னேன். ஹலோ சொல்லடா. நான் நேற்று என்ன சொன்னேன்? நீ எங்கே இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ மணி என்ன ஆகுது? நான் வந்துட்டேன்டா, அண்ணா வந்துட்டேன். சௌமியாங்க எல்லாரும் தான் வரோம். கோமா இருக்க? ஐயர் அப்போதே வந்துட்டாரு. எல்லா ஜாமான் எடுத்தாங்கன்னு ரெடி பண்ணி தாங்காரு. பாலை காய்ச்சிருங்காரு. இப்போ ஒருத்தர் இல்லை, எடுத்து கொடுக்க ஒரு பொம்பளையில் இல்லை. சாமியை பிள்ளையில பார்த்துக்கிடுவா, ரெடி பண்ணி கூப்பிட்டு வருவான்னு தான் அக்களை வர சொன்னேன். அவள் அதுக்கு மேலே சாமியாட்ட கொண்டு விட்டுருக்கலாம்ல. சொல்லி தானே விட்டு 6 மணிக்கு ரெடியாகி வந்துருங்க. நீ பிள்ளைலங்க சிவனுக்கு காரில் இருக்காது. பிள்ளைகள் தூங்கினா தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல. நீங்கள் 2 மூலம் கிளம்பி வரணுமா வேண்டாமா? கால் பண்ணி இவன் ரெடி ஆகிட்டு இருந்தாலும் சொன்ன. நீ அம்மா இவன் குளிச்சுட்டு பவியும் குளிச்சுட்டா, அந்தால அவளுக்கு சேரி விட்டுட்டு போனா. மணி என்னன்னு பார்த்தலாம்? 6 மணிக்கு வர சொன்னா. சரி 6:30 வந்துருவியா? 7 மணிக்குள்ள பாலை காய்ச்சிருவியா? நான் பார்த்துட்டு இருக்கேன். மணி 7 மணி ஆகுது. அக்களை வந்தாலும் கேட்டால் பிள்ளைலாம் இருக்குல்ல அப்படிங்க. அதான் அவங்கள முதல்ல குளிப்பாட்டி விட்டுட்டு தான் நான் குளிச்சுட்டு பவியும் குளிச்சாலும் அவளுக்கு சேரி விட்டு விட போனேன். இவங்கள்ட்ட பிள்ளைகளை கொடுத்துட்டு குட்டி பிள்ளைல அத்தையும் மைனையும் குளிப்பாட்ட போயிருந்தாங்க. பவி குளிச்சான்னா நான் ட்ரெஸ் பண்ண போனேன். மச்சான் நேரம் குளிக்க போயிட்டு இவங்க 2 கட்டில் விட்டுட்டு குளிக்க போயிட்டாங்க ஃபோனை கொடுத்துட்டு. அதுக்குள்ளே ரியாவும் கண்மை பவுடர் எல்லாம் தட்டி மேலெல்லாம் ஆக்கி வச்சுட்டாங்க மச்சான். மறுபடியும் அவங்கள குளிப்பாட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்படி அக்காட்ட கொடுத்து நீங்கள் 2 வர வேண்டியதானே? நிற்க மாட்டேக்காமலா? எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தவொடனே அவங்க விட்டுட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ தூக்கிட்டு இங்கே வர வேண்டியதானே? இங்கே வந்து ட்ரெஸ் மாற்ற வேண்டியதானே? தூங்கல. நீ பிள்ளைகளை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஏன்னா அவி எஞ்சிட்டான்னு எனக்கு தெரியாது. மெயினாக தரவே இல்லை. நான் எந்திக்கலன்னு நினச்சிட்டு இருக்கேன். அவி முடிச்சிருந்தாங்கன்னா நான் பார்த்துருக்கேன். என்ன கீழே கொஞ்சம் பாரு. இது யாரு? எஸ்மா இங்கே பையனா வேஸ்ட்லாம் போட்டு வந்துருக்கீங்க? என் பிள்ளை இன்னைக்கு அழகாக இருக்கானே. எஞ்சது அப்பா தேடி வரணும்ல. நாங்கள் என்ன செட்டு பண்ணீங்க 2 பேரும்? சரி உள்ளே போங்க. பாப்பாவும் தம்பி உள்ளே தான் இருக்காங்க. போய் விளையாடுங்க. பிறகு அப்பா தூக்குதேன். இது என்ன சேட்டை? அப்பாவுக்கு வேலை இருக்குடா. பிறகு தூக்குதேன். போ உள்ள. குட்டி தம்பி குட்டி பாப்பா அக்கா எல்லாம் இருக்காங்க. உள்ள போய் விளையாடுங்க போங்க. பாப்பலங்கம்மா. ஏன்னா மாட்டி கொடுத்துருவாட்டா எனக்கு. எஸ்மா பாப்பலங்க சிதுவா வைக்கலையே. ரியல் எங்கே ஓண்ட தானே இருக்கானா? என்ன இப்போ என்ன சொல்லு? ஏன்னா மச்சான் கொண்டு வருது. வீட்டில் எங்கே? நான் வரவனா. சரி பவி ரூமில் இருப்பாங்க. நீ எடுத்துக்கிட்டு போ. அங்கே போய் விளையாட விட மகேஷ் இருக்கா. சாப்பாடு வந்துட்டு அதை எடுத்து போய் பவிக்கு சாப்பாடு கொடு, பிள்ளைகளுக்கு கொடு. போ. நீ மகேஷில் வச்சு சாப்பிடுங்க போங்க. எசு போய் சாப்பிடு போ. சிதப்பா கூட எசு வா. சரி போ. அக்கா பால் காய்க்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஐயர் சத்தம் போடுதாரு. இன்னும் பால் காய்ச்சி கொடுத்தா தானே ஒரு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணுவார். போ உள்ள போ. ஆமாம் நந்தினி வந்துட்டல. வரலடா. நானும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன். எடுக்கவே மாட்டேக்கா. ரிங்கு போகுது. எடுத்து பேசலையா? பேசல. நான் ஒரு 6:15 வரைக்கும் வெயிட் பண்ணேன். இவன் கிளம்பிட்டு கால் பண்ணுவான்னு கால் பண்ணல. நானும் 6:15 ஃபோன் அடிக்கேன். ரிங்கு போது ஃபுல்லானா எடுக்க மாட்டேக்கான். எப்போதுமே வெளியே போனால் சொன்ன டைமுக்கு முன்னாடியே கிளம்பிடுவான். இன்றைக்கி நேற்று லேட்டாக தூங்கினால அதனால் லேட்டாக எழுந்திருப்பான்னு நினச்சி வெயிட் பண்ண 6:15 வரைக்கும். இன்னும் ஃபோனே பண்ணல கூப்பிட வர சொல்லி. அது நானும் அடிக்க எடுக்க மாட்டேக்கல. சரி எல்லோரும் கிளம்பி மொத்தமாக வர பொழுக்கு வீட்டில் எல்லாத்தையும் கூட்டு வர பொழுக்கு நானும் நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அப்போதே இருந்து வரணும். நான் போனதுக்கப்புறம் வரேன்னு சொன்னால என்ன சொல்லலை. இருந்தாலும் வருவான்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வருவான்னு தோணிகிட்டே இருக்குது. எவ்வளோ கோவப்படான்னு வராமலாம் இருக்க மாட்டேன். நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வான். எனக்காக வருவான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த தெரியுமே எவ்வளோ கோபப்பட்டு திட்டினாலும் அடித்தாலும் என்னை விட்டு போக மாட்டான். அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னையும் நம்பி வேலை கொடுத்துருக்கனால எனக்கு கிட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினப்பான். எனக்காக மட்டும் வருவா என் சந்தோஷத்துக்காக. ஆனால் ஏன் இவ்வளோ நேரம் வராமல் இருக்கேன்னு தெரியல. நேற்று உன்னை தூங்க வச்சுட்டு போனால நான் இருன்னு சொன்னேன். நீ வந்துட்டுல திருப்பி ஃபோன் அடிச்சு கூட திட்டிட்டு வச்சுட்டல. அது இன்னும் கொஞ்சம் கோவத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். அவள் கோவமாலாம் இல்லை. எப்படி சொல்லுத? இன்னும் போனதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணேன். முடிச்சுதான் இருந்தா. அதனால் வாரேன் அப்படின்னு. சரி வாங்கண்ணா. பிறகு இந்த வேலை முடிஞ்ச உடனே போய் பார்த்து அவளை பேசிட்டு தான் சொல்லவே இல்லை. நீ இனிமேல் தூங்கியிருப்பேன். அப்புறம் எப்படி ஃபோன் அடிக்கேன்? நான் இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சுலாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பார்க்க போனேன் அவளை. இப்போ வர சொன்னியா? வரனால நான் இதை பற்றி பேசவே இல்லை. வெளியில் தான் வர சொன்னேன். கார்லேருந்து பேசிகிட்டு இருந்தோம். அவள் மடியில் படுத்துக்கிறதே பேசிகிட்டு இருந்தாலும் அப்படியே தூங்கிட்டான். அந்தால அப்படியே தூக்கி உள்ள ஒன்று போட்டுட்டு கதவை பூட்டிட்டு சாவி உள்ளே போட்டு அந்தால வந்துட்டேன். எவ்வளோ கோவம் இருந்தாலுமே வருவாள். வராமல் இருக்க மாட்டாள். எப்படி கன்ஃபார்மாக சொல்லுவீங்க நந்தினி வருவான்னு? நந்தினி வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ நாளாக பார்த்துட்டு தானே இருக்கேன் அவளை. 20 நிமிஷம் தான் இருக்குது. பாலை வச்சு அவர் கையில் கொடுக்கணும். இப்போ வருவா காய்ப்பான்னு பார்த்தா வரமாட்டாலோ. நான் தான் வருவான்னு நினச்சிட்டு இருக்கேண்ணா. சரி வரலன்னா இருக்கட்டும். சாமி நீ போமா. இல்லை போய் பாலை காய்ப்போ. அக்கா ரெடி பண்ண சொன்னேன் எடுத்து வச்சுருப்பா. இப்போ எல்லாரும் சேர்ந்து காய்ங்க போங்க. சீக்கிரம் காய்.